டாக்டர் புதுசாக ஒரு கான்செப்ட் சொன்னீங்க, ட்ரிகரிங் காசிட்டிவ் ஃபேக்டர்னு. அது டெக்ஸ்ட் புக்கில் அப்படி இல்லாட்டியும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பிரகாரம் சொன்னீங்க, அது புரிஞ்சுது, அது நம்ம திருப்பி பேசலாம். பட் இந்த விருத்தாகாரம்னா என்ன, கொஞ்சம் புரியுற மாதிரி. இந்த சான்ஸ்கிரிட்லாம் சொன்னால் புரியாதுங்க, நாங்களாம் தமிழுங்க. விருத்தம்னா என்னம்மா? விருத்தம் சேரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஆகாரம்ன்றது உணவு. ஸோ சேரக்கூடாத ரெண்டு உணவுகள் சேர்ந்து அந்த காம்பினேஷனில் வரக்கூடியது தான் வந்து விருத்த ஆகாரம் சொல்லுவோம். அது வந்து ஒரு விஷத்தன்மை உண்டாக்குதுன்றது தான் வந்து ஆயுர்வேதத்தை சொல்லுது. ஸோ ஆயுர்வேதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த சில உணவுகள் வந்து தனியாக சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லது தான், ஆனால் அது சேர்ந்து சாப்பிடும்போது அது வந்து சில பாய்சன்ஸை உண்டாக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாலும் அப்புறமா வந்து புளிப்பான பழங்களும். சரி. ஸோ பால் இப்போ வந்து நிறைய இப்போ மில்க் ஷேக்ஸ் எல்லாம் வருது இல்லையா, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு, ஆப்பிள் மில்க் ஷேக், இது மாதிரி எல்லாம். டாக்டர் சாரி கிராஸ் பண்ணேன், நம்ம அகத்திய காலத்தில் ஸ்ட்ராபெரியும் மில்க்கும் இருந்திருக்காது, அவர் என்ன சொல்லியிருப்பாரு அந்த காலத்தில்? ஏதாவது புளிப்பான, இப்போ மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க, இனி புளிப்பான பழம், சிட்ரஸான இனி பழங்கள். இப்போ ஃப்ரூட் மில்க் ஷேக்குன்றது வெரி காமனான ஒரு ஃபுட்டாக இப்போ இருக்கு இல்லைங்களா. அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்னு தான் ஆயுர்வேதம் சொல்லுது. அது மாதிரி கேட்டகரைஸ் பண்ணக்கூடிய உணவுகள் தான் வந்து விருத்த ஆகாரத்தில் வருது. வேற சில எக்ஸாம்பிள் சொல்றீங்களா? பாலும் தயிர், ஃப்ரூட்ஸ், அதுவும் ஒரு காம்பினேஷனா சொல்றாங்க. தயிர் ஃப்ரூட்ஸ்னா எக்ஸாம்பிள் ஃப்ரூட் யோகர்ட் சொல்றீங்களா? இப்போ ஃப்ரூட் யோகர்ட், ஃப்ரூட் நீங்க வந்து இப்போ பழத்தோட மிக்ஸ் பண்ணி அதில் தயிர் போட்டு குக் பண்றதோ எனி கைண்ட் ஆஃப் காம்பினேஷன்ஸும் கருது. அப்ப மோர் குழம்புக்கு எதிரியா நீங்க? மோர் வேற தயிர் வேற. சரி, அதுக்குள்ள போலாம் நம்ம. ஸோ இதெல்லாம் நாங்கள் சாதாரணமாக நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், யாருக்கும் சோரியாசிஸ் வரலையே. சோரியாசிஸ் வரல, வேற ஏதோ வியாதிகள் வரும். விருத்தாகாரத்தோட வியாதி உண்டாக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் பெருசு. கேன்சர் முதல் கொண்டு வரும்ன்றதான் ஆயுர்வேதத்தோட சித்தாந்தம். எல்லாருக்கும் எல்லாம் வரணும் அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு நல்ல டைஜஸ்டிவ் ஃபயர் இருக்கு வச்சுக்கோங்க, இது எந்த வியாதியுமே வராமல் இருக்கும். இந்த புவர் டைஜஸ்டிவ் ஃபயர், புவர் மெட்டபாலிசம் இருக்கவங்களுக்கு தான் வியாதியே வருது. அதோட சேர்ந்து காம்பினேஷனா நீங்க இது மாதிரி அன்ஹெல்தியான ஃபுட் காம்பினேஷன் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு வியாதி வரும். அதுல ஒண்ணு சோரியாசிஸ். சரி, இப்ப வந்து சாப்பிட்றவங்க எல்லாருக்கும் வராது, அது ஒரு ஆறுதல் எங்களுக்கு இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டே நீங்க சாப்பிடலாம், தெரிஞ்சுக்கிட்டே சாப்பிடலாம். அப்ப டைஜஷனை கொஞ்சம் கிளியரா நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டா என்னைக்காது சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இது கூடாதுங்கிறீங்க. தட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு நாளைக்கு சாப்பிட்டதுனால இது வர்ற வியாதி கிடையாது. இது வந்து பாய்சன் கிடையாது. இதெல்லாம் வந்து விஷத்தன்மைன்றது ரொம்ப மைல்டான விஷயங்கள் தான் உருவாக்குது. அது உடம்புல வந்து சேர்ந்து படிப்படியாக தான் ஒரு வியாதிகள் டிஷ்யூ லெவல்ல ஒரு வியாதிகள் உண்டாக்கும். அது உண்டாக்குறது ரொம்ப வருஷம் எடுக்கும். லாங் டேர்ம் யூசேஜில் தான் இது எல்லா வியாதிகளும் வருது. லாங் டைம் frequent usage with along with other factors. Thank you.